ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. விநாயக புராணம் சாப்டர் 40 கஜமுகன் வதம். முன்பு ஒரு சமயம் தேவர்களால் அசுரர்கள் ஓட ஓட விரட்டப்பட்டதை பார்த்த அசுரகுருவான சுக்ராச்சாரியர் மிகவும் மனம் நொந்து வருந்தினார். தேவேந்திரனை ஜெயிக்க தகுந்த பராக்கிரமம் வாய்ந்த அசுர குலத்தில் பிறப்பானாகில் அசுரர் குலம் தழைந்தோங்கும் என்று எண்ணினார். அசுரர்கள் அவரை பணிந்து தேவர்களால் தாங்கள் ஓட ஓட விரட்டப்படுவதை சொல்லி அதற்கு பரிகாரமே கிடையாதா என வினவினார். அப்போது சுக்ராச்சாரியரும், எனது அருமை மக்களே, நானும் அதை குறித்துத்தான் சில காலமாக வேதனை கொண்டிருக்கிறேன். வசிஷ்டர் மரபிலே வந்த மரகதர் என்றொரு முனிவர் இருக்கிறார். அவர் வனத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் குலத்தில் பிறந்த கன்னி யாரையாவது அனுப்பி அவரை தன்னுடன் கூடுமாறு செய்ய சொல்லுங்கள். அவர்களுக்கு பிறக்கும் புத்திரன் சகல பராக்கிரமம் நிறைந்தவனாய் தேவேந்திரனை வென்று உங்கள் பெருமை 8 திக்குகளிலும் பரவ விளங்குவான் என்றார். அவ்வாறே அசுரர்கள் அழகில் சிறந்த விபுதை என்பவளை அம்முனிவரிடம் அனுப்பினார்கள். முனிவரை அடைந்த விபுதை கடுமையான தவத்தில் இருக்கும் முனிவரின் தவத்தை கெடுக்க விரும்பாது அவர் நிஷ்டை கலைந்து எழுந்திருக்கட்டும் என்று அவர் அருகிலேயே தானும் தவம் மேற்கொண்டார். நிஷ்டை கலைந்து கண் விழித்த முனிவர் தம் எதிரிலேயே அதிசயக்கத்தக்க நிகழ்ச்சி ஒன்று கண்டார். காட்டு யானைகள் 2 ஆணும் பெண்ணுமாய் கூடி கழிப்பதை கண்ட அவர் உள்ளம் காமவசப்பட்டது. அதே நேரத்தில் விபுதையும் எழுந்து சென்று அவரை பணிந்து நின்றாள். காமத்தால் அலைக்கழிக்கப்பட்ட மனதை அடைந்த முனிவர் ரதிதேவி போன்று தன் முன் நிற்கும் பெண்ணை கண்டதும் தன் நிலை மறந்து விட்டார். அழகு பதுமையே, நீ யார்? எங்கு வந்தாய்? இத்தனை அழகு வாய்ந்த உனக்கு தகுந்த கணவனை அடைந்து சுகித்திருக்காது இவ்வாறு வனத்திலே வந்த காரணம் என்ன என்று கேட்டார். முனிபுங்கவா, என் பெயர் விபுதை. எனக்கு திருமணம் ஆகவில்லை. எனக்கு உகந்த கணவரை தேடி வந்தபோது தங்களை கண்டு தாங்களே எனக்கு உரிய மணாளர் என்று உணர்ந்து இங்கு காத்திருக்கின்றேன். தேவரீர் தடை சொல்லாது அடியாலை ஏற்று இன்ப சுகங்களை அளிக்க வேண்டும் என்று வேண்டினாள் விபுதை. இன்பத்தை நோக்கி குதிர்நடை போட்டுக் கொண்டிருந்த அவரது உள்ளம் அம்மோகன வடிவில் முற்றிலும் மயங்கிவிட்டது. பெண்ணே, உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெண் யானையாக உருமாறுவா என்றார். விபுதை அந்த க்ஷணமே பெண் யானையாக மாறி நின்றாள். முனிவரும் ஆண் யானையாக மாறி அவளோடு கூடி கழித்தார். அப்போது சிரசிலே 2 கொம்புகளுடன் நீண்ட துதிக்கையோடும் அண்டங்களை கிடுகிடுக்க வைக்கும் சப்தத்தோடும் அவர்களிடமிருந்து கஜமுகாசுரன் தோன்றினான். பிறந்த நேரத்தில் அவன் அதிபராக்கிரமம் கொண்டவனாக மலைகளை கால்களால் உதைத்தும் விரல்களால் அசைத்தும் மரங்களை முறித்தும் அட்டகாசம் செய்ய தொடங்கிவிட்டான். அதை கண்ட முனிவர் எத்தனையோ தவம் மேற்கொண்ட தனக்கொரு புதல்வன் அசுரனாக பிறந்தானே என்று வருந்தி விபுதையை பார்த்து கோபத்தோடு, பெண்ணே, காமத்தால் அறிவிழந்த நான் உன் குலம் கோத்திரங்களை அறியாது உன்னோடு கூடியதால் இந்த ஒரு பாதம் நிகழ்ந்துவிட்டது. நீ யார் என்பதை மறைக்காது சொல்லிவிடு என்றார். விபுதை நடுநடுங்கி, சுவாமி, அடியாளை மன்னிக்க வேண்டும். நான் அசுரகுலத்தை சேர்ந்தவள். தங்களோடு கூடி அதன் காரணமாக பிறக்கும் புத்திரன் தேவேந்திரனையே வென்று அசுரகுலம் தழைக்க விளங்குவான் என்று அசுரகுரு சுக்ராச்சாரியர் தெரிவித்ததன் பேரில் தங்களை அண்டினேன். என்னை மன்னித்து தங்கள் குமாரனையும் ஆசீர்வாதித்து விடை கொடுக்க வேண்டும் என்றாள். அவ்வாறே முனிவரும் அனுகிரகிக்க விபுதை தன் குமாரனாக கஜமுகாசுரனையும் அவன் பிறந்த நேரத்திலே பெண் யானையாக இருந்த அவள் மயிர்கால்களிலிருந்து கூடவே தோன்றிய இதர வீரர்களையும் அழைத்து கொண்டு அசுரராஜனிடம் வந்தாள். அசுரர்கள் ஒன்று கூடி வந்து அவர்களை அழைத்து சென்று தேவராஜனுக்கு எதிரி பிறந்து விட்டான் என மகிழ்ந்திருந்தனர். சுக்ராச்சாரியரும் கஜமுகாசுரனை கண்டு அவனை ஆசீர்வாதிக்க வந்தார். தன்னை பணிந்து எழுந்த அவனிடம், குழந்தாய், உன்னால் தான் அசுரகுலம் தழைத்தோங்கப் போகிறது. தேவர்கள் தங்களுடன் பிறந்த அசுரர்களை சமமாக நடத்தாது மிகவும் இழிவான முறையில் நடத்தி வருகின்றனர். அவர்கள் கொட்டத்தை நீ ஒருவன்தான் அடக்கப் போகிறாய். இன்னொன்று, நீ அவதரிக்கும் செய்தி எட்டியதும் தேவேந்திரன் உன்னோடு போருக்கு வருவான். ஆகவே முதலில் நீ சிவபெருமானை குறித்து தவம் செய்து அவர் அருளினால் ஏராளமான வரங்களை பெற்றுக்கொள். அப்போதுதான் தேவர்கள் எவராலும் ஜெயிக்க முடியாதவனாய் நீ விளங்க முடியும் என்றார். கஜமுகனும் அவருடைய வார்த்தைகளை ஏற்று அதன்படி வனத்துக்கு சென்று சிவபெருமானை குறித்து தவத்தில் இறங்கினான். அநேக வருட காலம் கடுமையான விரதங்களை அனுஷ்டித்து தவம் செய்து வர முடிவில் ஈசனும் அவன் மீது கருணை கொண்டு அவன் முன் தோன்றி ஏராளமான வரங்களை அளித்தார். விஷ்ணு பிரம்மாதி தேவர்களால் தனக்கு அழிவு ஏற்படக்கூடாது என்றும் வரம் பெற்று திரும்பினான் அசுரன். மதங்க நகரம் என்றொரு பட்டணத்தை தேவதச்சனாக விஸ்வகர்மாவை கொண்டு நிறுவச் செய்து அதிலிருந்து சகல
லோகங்களையும் சென்று அடிமைப்படுத்தி வாழ்ந்து வந்தான் கஜமுகாசுரன். தேவர்கள் அவனை எதிர்த்து தோல்வியுற்று அவன் ஆக்ஞைக்குட்பட்டு அவன் ஏவும் காரியங்களை செய்து வந்தனர். இவ்வாறு தேவர்குலம் தாழ்ந்து அசுரர்குலம் மேன்மை பெற்று விளங்கி வரும் நாளில் பரமேஸ்வரன் தமது பத்தினியோடு உத்தியானவனம் தன்னில் மகிழ்ச்சியோடு உலாவி கொண்டிருந்தார். அங்கு ஒரு மண்டபம் இருக்க கண்டு அதனுள் நுழைந்து சுவர்களிலே எழுதப்பட்டிருந்த சித்திரங்களை பார்த்து இருவரும் மகிழ்ந்திருந்தனர். ஓரிடத்தில் ஆண் பெண் யானைகள் இரண்டு ஒன்றோடு ஒன்று கூடி களைத்திருப்பதை போன்று ஒரு சித்திரம் வரையப்பட்டிருந்தது. அச்சித்திரத்தையே உற்று பார்த்த தேவி ஈசனை பார்த்து, நாதா, இது என்ன என்று கேட்டாள். தேவி, நானும் நீயும் இவ்வாறு ஒன்று சேர்ந்து லோக ரட்சணைக்காக புத்திரனை தோற்றுவிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது இது என்று சொல்லி அன்போடு அவளை பார்த்தார். தேவியின் பார்வை சித்திரத்தில் இருந்த பெண் யானை மீது லயித்திருந்தது. ஈஸ்வரனும் ஆண் யானையாக பார்க்க இருவரும் மானசீகமாக தங்களை அவ்வாறு நினைத்து மகிழ்ந்தனர். அந்த க்ஷணத்திலே கோடி சூரிய பிரகாசத்தோடு பிரணவஸ்வரூபியான விநாயகர் ஆனை முகத்தோடு அங்கு தோன்றினார். அவரை கண்ட பார்வதி பரமேஸ்வரர் மகிழ்ச்சியோடு அவரை வாரி எடுத்து உச்சி முகர்ந்தார். குமாரா, தேவர்கள் இடர் நீ தீர்க்க உதித்துள்ள உத்தமனே, என் கணங்களுக்கெல்லாம் நீதான் தலைவன். உன்னை வணங்கிய பின்னரே யாவரும் எக்காரியத்தையும் தொடங்குவாராக. உனக்கு சர்வ சக்திகளையும் அளித்தோம் என மகேஸ்வரர் அருளினார். விநாயகரும் பெற்றோரை வலம் வந்து அவர்களை பலமுறை வணங்கினார். கணநாதா, தேவர்கள் அனைவரையும் தனது பராக்கிரமத்தால் அடக்கி அவர்களை பலவிதத்திலும் கொடுமைப்படுத்தி வருகிறான் கஜமுகன் என்ற அரசுரன். தேவர்கள் யாவராலும் அழிவில்லாத வரம் பெற்றிருக்கும் அவன் தனக்கு அழிவே கிடையாது என இருமாப்பு கொண்டிருக்கிறான். அவனை நீ ஒருவன்தான் சம்ஹரிக்க முடியும். நீ விரைவிலேயே அவனோடு யுத்தத்துக்கு சென்று அவனை கொன்று தேவர்களின் துன்பத்துக்கு ஒரு முடிவு காட்டுவாய் என்று சிவபெருமான் சொன்னார். ஒரு நாள் பரமேஸ்வரன் விளையாட்டாக பொழுதை கழிக்க தேவியை சொக்கட்டான் ஆட கூப்பிட்டார். அதற்கு ஒரு பந்தயம் வைக்கப்பட்டது. யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தோற்றவர்கள் தமது ஆபரணங்களை கொடுத்துவிட வேண்டும். இதற்கு சாட்சியாக விஷ்ணுவும் இருந்தார். ஆட்டம் விறுவிறுப்பாக தொடங்கியது. மளமளவென்று தேவியாரின் காய்கள் நகர்ந்து முன்னேறி ஈஸ்வரனின் காய்களை வெட்டின. ஆட்டத்தின் முடிவில் தேவியை ஜெயித்தாள். ஆனால் விளையாட்டாக தேவியை கோபமுற செய்ய விரும்பிய ஈசன், தேவி, ஆட்டத்தில் தோற்றது நீ அல்லவா, ஒப்பந்தப்படி உன் ஆபரணங்களை எனக்கு கொடுத்துவிடு என்று கேட்டார். திடுக்கிட்ட பார்வதி, சாமி, தங்கள் வார்த்தை வேடிக்கையாகி இருக்கிறதே. ஆட்டத்தில் ஜெயித்தவள் நான் அல்லவோ? உங்கள் ஆபரணங்களை எனக்கு கொடுக்க வேண்டியிருக்க நீங்கள் வெற்றி பெற்று விட்டதாக பேசுவது விந்தைதான் என்றாள். இல்லை தேவி, நான் தான் ஆட்டத்தில் வெற்றி பெற்றது. வேண்டுமானால் விஷ்ணுவை கேள் என்று ஈசன் நாராயணனுக்கு செய்கை செய்தார். பெருமானின் வார்த்தைகளை மறுத்து கூற மாட்டாதவராய் நாராயணன், தேவி, ஈசன் தான் ஆட்டத்தில் வென்றார் என்றார். தேவி சீற்றம் கொண்டவளாய் கண்களில் அனல் பறக்க சரையலென்று எழுந்தாள். நாராயணா, உண்மை ஒன்றிருக்க என் நாதனின் நல்லெண்ணத்தை சம்பாதிப்பதற்காக கண்கள் இருந்தும் குருடனை போன்று உண்மையை மறைத்து பொய்யாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீர்கள். இது உங்கள் கௌரவத்துக்கு அழகல்ல. தாங்கள் இப்போதே ஒரு மலைப்பாம்பாக மாறி கண் குருடாகி வனத்திலே திரிய கடவீர்கள் என்று சபித்தாள். விளையாட்டு வினையாகிவிட்டதே என்பதை கண்ட பரமசுரன் நாராயணனை பார்த்து, நாராயணா, தேவியின் சாபத்தை மாற்ற எவராலும் முடியாது. அதற்காக வருந்தாதே. இன்னும் சில தினங்களில் குமாரன் கஜமுகனை அழிக்க யுத்தத்துக்கு புறப்படுவான். யுத்தத்தில் வெற்றி அடைந்து திரும்பும் போது அவன் அனுகிரகத்தால் உன் சாபம் நீங்கும் என்றார். மகாவிஷ்ணு மலைப்பாம்பாக உருமாறி வனத்திலே விநாயகரின் வரவை எதிர்பார்த்து கொண்டு பரமசிவனை தியானித்தபடி கிடந்தார். தேவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி அவர்கள் துன்பத்தை ஒழிக்க விநாயக பெருமான் யுத்தத்துக்கு புறப்பட்டார். அசலன் என்னும் கணத்தை அழித்து அவன் முதுகில் ஆரோகணித்து அளவற்ற பூதகணங்கள் புடைசூழ புறப்பட்டார். விநாயகர் யுத்தத்துக்கு புறப்பட்டு வருகிறார் என்ற செய்தியை கேட்டதும் கஜமுகனும் தன்னுடைய வீரர்களை தயாராகுமாறு உத்தரவிட்டான். மத நகரத்தின் அருகில் இருபுறத்து படைகளும் சந்தித்து கொண்டன. அசுரர்களை கண்ட மாத்திரத்திலேயே பூதகணங்கள் அளவற்ற வெறி கொண்டு அவர்கள் நடுவே புகுந்து இருபுறங்களிலும் மாறி மாறி எதிர்ப்பட்டோரை வெட்டி சாய்த்தனர். படையணியிலே பிளவு ஏற்படுவதை கண்ட கஜமுகன் தனது தேரையை செலுத்தி வந்து கணேசரின் முன்பு நிறுத்தினான். ஓ, நீதான் யுத்த தலைமை பூண்டு வந்ததோ? சிறுவனாக உனக்கு முதலில் வில்லை தூக்கி நிறுத்தி வளைத்து நானேற்றி அம்பு விடத் தெரியுமா? வேண்டாம், இந்த விஷ பரீட்சை, இப்போதே ஓடிப்போய்விடு என்று ஏராளமாக நகைத்தான்.
அவன் வார்த்தைகளால் கோபம் கொண்டவராய் விநாயகர் அவனை பார்த்து சொன்னார், கஜமுகா, நான் சிறுபிள்ளையாக இருக்கலாம். அளவற்ற பாப காரியங்களை செய்து வரும் நீ தர்மத்தின் முன்பு ஒரு துரும்பு மாதிரி. தர்மத்துக்கு அழிவு கிடையாது. உன்னுடைய முன்னோர்கள் அழிந்த கதையெல்லாம் உனக்கு தெரியாதா? தேவர்கள் மீது வீணில் பொச்சரிப்பு கொண்டு உனது அதிபராக்கிரமத்தால் அவர்களை அடக்கி பல விதங்களிலும் துன்புறுத்தி வருகிறாய். இனியும் என்னால் பொறுத்திருக்க முடியாது. உன் மமதையை அடக்கவே நான் இவ்வுருவில் அவதரித்திருக்கிறேன். தேவர்களை விடுவித்து நல்லவனாக மாறிவிடு. அழிவு இல்லாமல் நீடூழி காலம் நீ வாழலாம். பகவானின் வார்த்தைகளை காதில் வாங்கி கொள்ளாது கஜமுகாசுரன் தனது வில்லை வளைத்து நானேற்றி பகவான் மீது அஸ்திரங்களை மழையாக பொழிந்தான். விநாயகரன் கரத்தில் இருந்த கதை அந்த அஸ்திரங்கள் அனைத்தையும் பகவான் மீது படவிடாது தன்னிடம் ஆகர்ஷித்து கொண்டது. அநேக அஸ்திரங்களை மாறி மாறி விடுத்தான் அசுரன். பகவானால் விடப்பட்ட அஸ்திரங்கள் அதன் வில்லை ஒடுத்து தேரை பொடிப்பொடியாக்கிய போது மாயையால் அடுத்த கணத்திலேயே வேறொரு தேரை அடைந்து யுத்தம் செய்ய தொடங்கினான். தண்டாயுதத்தை அடுத்து அவன் ஏவ விநாயகர் தமது கதையால் அதை தடுத்து பொடியாக செய்தார். பினது தமது கதையால் அவன் மார்பிலை ஓங்கி அடித்தார். அதனால் மூர்ச்சித்து வீழ்ந்த கஜமுகன் சிறிது நேரத்தில் மூர்ச்சை தெளிந்து எழுந்து மீண்டும் யுத்தத்துக்கு வந்தான். பகவான் தமது அஸ்திரத்தை விட அது அவன் மார்பை பிளந்து தள்ளியது. எஞ்சிய அசுரர்கள் ஓடி ஒளிந்தனர். கீழே வீழ்ந்த கஜமுகன் உடனே மூஷிகமாக மாறி சகல புவனங்களையும் கிடுகிடுக்க வைத்து சஞ்சரித்தான். தேவர்கள் யுத்தகலத்திலே அவன் வீழ்ந்தான் என்பதை கேட்டு முதலில் மகிழ்ச்சி கொண்டனர். அவன் மறுபடியும் மூஷிகமாக மாறி அட்டகாசம் செய்வதை பெருமானிடம் ஓடி சென்று முறையிட்டனர். கணநாதன் மூஷிகத்தை பிடித்து வர சென்று அதன் முதுகில் தாம் ஏறி ஆரோகணித்தார். அந்த கணமே அவன் ஆணவமெல்லாம் அடங்கி பகவானிடம் பக்தி கொள்ளத் தொடங்கினான். துயரம் நீங்கிய தேவர்கள் குதூகலமடைந்தவர்களாய் விநாயகரை பலவிதங்களிலும் துதித்தனர். விநாயகர் யுத்தகலத்தை விட்டு திரும்பும் சமயம் சாபத்தின் காரணமாக கண் குருடாகி மலைப்பாங்குவாக கிடக்கும் விஷ்ணுவை கண்டார். அவர் பார்வைப்பட்ட மாத்திரத்திலேயே சாபம் நீங்க பெற்ற விஷ்ணு சுய உருவடைந்து பகவானை பணிந்து அவர் அருள் பெற்று திரும்பினார்.